அதனுடைய வளர்ச்சி போக்கிலே 2-3 வந்திருக்கிறது. பள்ளி இலக்கியங்களே 2 மனைவியர்களை கெட்டி இருக்கிறார்கள். அதுவும் என்ன சொல்கிறார் பள்ளி இலக்கியத்தில், மல்லர் குலத்தில் வரினும் 2 பள்ளியர்க்கோர் பள்ள கணவன் இருந்தாலும் பாவனை தான் வேறாகாதோ என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம்! எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத வரலாறு நம்முடைய சமுதாயத்திற்கு இருக்கின்றதே. பள்ளி இலக்கியம் நம்மை ஏசுவதற்காக எழுதப்பட்ட பள்ளி இலக்கியங்கள், நம்மை அடிமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பள்ளி இலக்கியங்கள். ஆனால் அது உண்மையை சொல்லுகிறது. சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் மல்லர் மல்லர் என்றுதான் வருகிறது. அந்த மல்லர்கள் தமிழகத்தில் யார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த பள்ளி இலக்கியம் தான். அந்த பள்ளி இலக்கியத்திலே மல்லர் தான் பள்ளர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு கலப்பெருத்து தலைவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள என்று சொன்னால் உங்களிடத்திலே கோளாறு இருக்கிறது என்று பொருள். ஒரிஜினலை கொண்டு வர தலைமைகளாக ஏற்க வேண்டும். ஒரிஜினல் மட்டும்தான் உங்களுக்காக வீரியமாக நிற்பார்கள். கலப்பு திருமணம் செய்தவர்கள் சறுக்கி விடுவார்கள், சமரசனமாகி விடுவார்கள். இப்பொழுது என்னென்னவெல்லாம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட தலைமைகள் உங்களுக்கு தேவையா? நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் தலைமைகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊருக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்கள். கலப்பு திருமணம் செய்தவர்கள் எங்கள் ஊருக்கு வராதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. சமுதாயத்திற்கு ஒரு கேடு என்று சொன்னால் அதை இப்பொழுதே சரிப்படுத்துவதற்கு பாருங்கள். பொது அரசியலை பண்ணிட்டு போட்டோம், தமிழர் என்று பண்ணிட்டு போட்டோம். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர் தான் தலைமையாக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதனால் வரக்கூடிய சிக்கல் தான் இந்த பட்டியல் வெளியேற்ற பிரச்சனை. இதை பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக பேசி குழப்பி இன்றைக்கு நாம் விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதா? ஆகவே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிக்கல்களுக்கு காரணம் இந்த கலப்பு திருமணங்கள், கலப்பு திருமண தலைவர்கள் அவர்களை புறக்கணித்து ஒரிஜினலை நீங்கள் தலைவராக ஏற்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினலா வாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்திற்கு தீர்வு. நாம் இந்த மீண்டும் தமிழர் ஆட்சியை உருவாக்க முடியும். இல்லை என்றால் முடியாது. அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சமரசமாகி விடுவார்கள். திராவிட கட்சியோடு கூட்டு வைப்பார்கள், தேசிய கட்சிகளோடு கூட்டு வைப்பார்கள். தமிழர்களை பற்றி அக்கறை வராது. ஏன் வராது? அவர்கள் இந்த சமுதாயத்தில் பெண்ணெடுக்கவில்லை. நமக்கே தெரியுங்க, ஒரு திருமணம் முடிச்சாச்சுன்னா மனைவி சொல்றதுன்னு கேட்பாங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க வீட்டில்? இப்பா இப்படி இப்படி இருக்கணும். அப்போ மனைவி வேற சமுதாயம் இருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த சமுதாயத்து நல்லனுக்கு தானே இவரை போராட தூண்டுவாங்க. நான் சூசமாக சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. மனைவி வழிதான் நடப்பார்கள். ஏனென்றால் இது தாய்வழி சமுதாயம். தமிழ் சமுதாயம் என்பது ஒரு தாய்வழி சமுதாயம். ஆகவே மனைவி சொல்லைத்தான் மந்திரம் என்று கேட்டு செயல்படுவார்கள். அப்படி மனைவி எந்த சாதியை சேர்ந்தவர் என்றால் அந்த சாதி நலனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். தேவேந்திர குலனுக்கு எப்படி கொடுப்பாங்க? இதை நம்ம சிந்திக்க வேண்டாமா? நமக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் பின்னால் நாம் படையெடுத்து போகிறோம் என்று சொன்னால் நாமே அங்கங்கே பலிகடாக்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். அவங்க பின்னாடி போனீங்கன்னா பலிகடாக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? சம்பாதிக்கிட்ட தவறு கிடையாது. ஆனால் ஒரு தன்னுடைய குழந்தைகளை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த சொத்தாக ஒரு தேவேந்திர குல வேளாளர் அணிவிப்பானா, அணிவிக்க மாட்டானா? இது நான் சொல்லல, பல்வேறு நபர்கள் சொன்னது. சொத்தும் போச்சு, இவன் செத்ததும் தான் மிச்சம். இப்படி ஒவ்வொரு கட்சிகளிடமே கூட்டு வைக்கும் போது எவ்வளவு பணம் வாங்குவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி வாங்கிய பணம் எல்லாம் ஐயோன்னு போகுது மாதிரி வேற சமுதாயத்துக்கு போகுதையா என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன்.
வேறென்றும் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்வு கிடையாது. எல்லோரும் அண்ணன் தம்பி தான், தமிழர்கள் தான், எந்த விதத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சமுதாயம் என்று வந்துவிட்ட பிறகு நான் ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தலைமை ஏற்க வேண்டுமே தவிர மற்றவன் தலைமை ஏற்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. யார் என்னை நோக்கி கேள்வி எழுப்பினாலும் நான் அதற்கு பதில் சொல்வேன். ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு என்கின்ற பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் வெற்றி பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பொதுக்கூட்டம் சங்கரன் கோவில் மட்டுமில்லாது பல்வேறு ஊர்களிலிருந்தும் நாம் என்ன பேசுகிறோம் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்ற ஏன் எதற்கு என்கின்ற இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறது. இந்த விளக்கத்தை கேட்ட தமிழக அரசு, மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிலிருந்து நீக்கி இவர்களை தனித்த தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களாக அடையாளப்படுத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தனித்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பெயர் மாற்றம் செய்து பூர்வ குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக அறிவிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு சட்டங்களை நீங்கள் பெயர் மாற்றி இருக்கிறீர்கள். IPC பெயர் மாற்றிட்டீங்க, 3 சட்டங்களை பெயர் மாற்றிட்டீங்க. இங்க நீங்க நாங்க பெயர் மாற்ற முடியாது, அது அப்படி இப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. மாற்றி இருக்கிறீர்கள், முன்னுதாரணம் இருக்கிறது. ஆகவேதான் அந்த முன்னுதாரணத்தை மையமாக வைத்து பூர்வ குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக இந்த SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீங்கள் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன்னே வைக்கின்றோம். இது சமுதாயத்தின் நலனிலிருந்து உருவாகக்கூடிய கோரிக்கை. இந்த கோரிக்கையை தாண்டி ஒரு கோரிக்கை உலகத்திலே இருக்க முடியாது, யாரும் வைக்க முடியாது. சமுதாயத்தின் நலன் சார்ந்து வைக்க முடியாது. ஒரு சிலர் சொல்றாங்க, என்னிடத்துல சொன்னாங்க, ஒரு கோரிக்கை என்பது